அமைச்சர்கள்லாம் பொறுப்பேற்றதை தொடர்ந்து இணை அமைச்சர்கள் பொறுப்பேற்று வருகிறார்கள். मैं श्रीपाद यसो नाइक ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. திரு ஸ்ரீபாத் யசோ நாயக் பொறுப்பேற்கிறார். मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का நரேந்திர மோடி அமைச்சரவையில் ஏற்கனவே இணையமைச்சராக இருந்திருக்கக்கூடிய அனுபவம் பெற்றவர். கோவா மாநிலத்தை சேர்ந்தவர். கோவால வட கோவாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர். ஏற்கனவே கோவால 2 தொகுதி, அதுல ஒரு தொகுதியில ஜெயிச்சு அது இவர்தான். தெற்கு கோவா காங்கிரஸ். जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे சுகாதாரம், ஷிப்பிங், டூரிசம் உள்ளிட்ட துறைகளுடைய இணை அமைச்சராக ஏற்கனவே இருந்தவர் தான் கோவாவை சேர்ந்த ஸ்ரீபாத் யசோ நாயக். मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा. கோவாவும் ஒரு பிட்டர் ஸ்வீட் அனுபவத்தை தான் கொடுத்தது. முதல் வரிசையில் அஜித் தோவல் நினைக்கிறேன், if I'm not mistaken. பதவி பிரமாணம், ரகசிய காப்பு உறுதிமொழி, அதற்கு பிறகு அலுவல் பூர்வமாக கையொப்பமிட்டு பொறுப்பேற்பது என்பது இந்திய அரசில் அமைச்சர்கள் பொறுப்பேற்கக்கூடிய இந்த ஒரு புரோட்டோகால் மரபு. குடியரசுத் தலைவரிடம் வாழ்த்து பெறுகிறார் ஸ்ரீபாத் யசோ நாயக் மீண்டும் இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். श्री पंकज चौधरी. मैं पंकज चौधरी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே முக்கியமா சமூக அமைப்பா இருக்கக்கூடிய ஒரு குர்மி இனத்தை சேர்ந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. तथा मैं भय या पक्षपात अनुराग या देश के बिना सभी प्रकार के लोगों के ஏற்கனவே இணையமைச்சராக நிதித்துறையில இருந்த அனுபவம் கொண்டவர். मैं पंकज चौधरी கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ங்கிற மாதிரி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के உத்தரப்பிரதேசத்துல பாஜக மிகப்பெரிய அவங்களுக்கு வந்தது இன்னமும் கூட புதிராக இருக்கிறது. எப்படி உத்தரப்பிரதேசம் இவ்வளவு எதிர்பாராத அளவுல மாறியது அப்படின்னு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயாவதி ஃபேக்டர் இருக்கு. அப்புறம் ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணலைன்னு சொல்றாங்க. அப்புறம் சரியான முறையில் யோகி ஒத்துழைப்பு கொடுக்கல, அவருடைய பட்டியல் நிராகரிக்கப்பட்டதுங்கிறாங்க. இது தவிர்த்து அங்கங்க லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பங்கஜ் சௌத்ரி இணை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு குடியரசுத் தலைவரிடம் வாழ்த்து பெற்று பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவையின் மூத்த சகாக்களிடம் வாழ்த்து பெறுகிறார். मैं कृष्ण पाल ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सवाल சந்திக்கக்கூடிய और निष्ठा रखूंगा. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். கனரக தொழிற்துறையுடைய அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்புகளை சேர்ந்தவர். ஃபரிதாபாத் தொகுதியில எம்பியாக இருந்து வருபவர். ஹரியானாவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணலால் குர்ஜார் அவர் பேர். मैं कृष्ण पाल ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में ஹரியானாவும் பிஜேபி எதிர்கொள்ளக்கூடிய அடுத்த சவால்கள் உண்டு. நிச்சயமா ஏற்கனவே துஷ்யந்த் சௌதாலா காலை வாரி விட்டு இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இப்போ அவர் வரலைன்னா அது எப்படி காம்பன்சேட் பண்றது, எதை வச்சு ஈடுகட்டுறதுலாம் யோசிச்சாகணும். ஸோ அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தந்தே ஆகும். அதனால ஹரியானா ஆல்ரெடி கட்டர் வேற வந்திருக்கிறார். மனோகர்லால் கட்டர் அவர் முன்னாள் முதல்வர். தமிழ்நாடு இஸ் நாட் வெரி ஹை ஆன் பொலிட்டிக்கல் ப்ரையாரிட்டி நவ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இல்ல 2 கேபினெட்ல தமிழர்கள் இருக்காங்கல்ல. அது சரி, ஆனா அது அவங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் அது எதிரொலி எவ்வளவு. உண்மைதான்.
மேபி சட்டமன்ற தேர்தல் ஒருவேளை நெருக்கத்துல ஒரு இங்கேருந்து கேபினெட் யாராவது எலெக்ட் ஆகியிருந்தா அவங்களுக்கு வந்து கேபினெட்டே கூட கொடுத்துருக்கலாம். அதுக்கு ஒரு யாரும் formula எலெக்ட் ஆகல. இன்னொன்று இங்கேருந்து ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமலே இருக்கு. கூட்டணி கட்சிகள் இல்ல. ஆமா, ஏன்னா அங்க வந்து श्री எம்எல்ஏஸ் போதுமான அளவுக்கு எம்எல்ஏஸ் இருக்கணும். அதுவும் இல்லை. மிக மிக சுவையான அமைச்சர் இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார். இவர் உலக பிரசித்தி பெற்றவர். இப்போ பொறுப்பேற்கக்கூடியவர் உலக பிரசித்தி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசி மருந்து என்று கொரோனாவை வைத்து என்ன செய்யலான்னு உலகம் போராடி கொண்டிருக்க கொரோனாவுக்கு எதிராக ரொம்ப ஒரு நூதனமான ஒரு போராட்ட முறையை கையில் எடுத்தார். பாட்டு பாடி கொரோனாவை விரட்டலாம், கோ கொரோனா கோ, கொரோனா கோ, கொரோனா கோ என்று பாட்டு பாடியும் கோஷம் எழுப்பியும் கொரோனாவுக்கு எதிராக போரிடலாம் என்று உலக கவனத்தை ஈற்றவர். அதுவும் சீன தூதரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இந்த கோஷம் போராட்டம் எல்லாம் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப ஒரு சுவையான அரசியல்வாதி. ஜோக்ஸ் அபார்ட், மகாராஷ்டிரால தலித் சமூகங்கள் மத்தியில் ரொம்ப ஒரு செல்வாக்கு கொண்டவர். அதனால தொடர்ந்து அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்கிறார். பிஜேபி கூட்டணியில தலித் சமூகத்தினுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடியவர், அதனுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது. அதனால கொஞ்சம் சில நேரத்தில் கொஞ்சம் கோமாளித்தனமாக பேசி விடுவார். அது தாண்டி அவர் பேசும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே they become very light hearted. ஆமா. திருமதி சோனியா காந்தியை பத்தி அவர் சொன்ன கருத்து அவங்களும் சிரிச்சாங்க. பிரதமரும் அதை ரொம்ப ரசித்தார். இன்னும் அவர் ஒரு நல்ல நகைச்சுவை அப்படிங்கிறது, நான் உங்களை பேசுறேன்னா உங்க மனம் கோணாம வந்து நீங்களும் சிரிக்கிற மாதிரி இருக்கிறது நகைச்சுவையா சொல்லக்கூடிய. அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் அவர் பேசும்போது ஒரு கடுமையான ஒரு அமளிதுமளிக்கு மத்தியில கூட இவருடைய பேச்சை இரண்டு தரப்புமே வந்து சுவையோட கேட்கும் என்பது கூடுதல் தகவல். அடிக்கடி தமிழ்நாட்டு அரசியல எல்லா அணிகளும் சேரணும்னு கருத்து சொல்வார். டிடிவி தினகரனும் அதிமுகவும் உண்டு சேரலாம் பேசுவார் அடிக்கடி. அந்த கருத்துக்கள்லாம் தமிழ்நாட்டில் பரபரப்பாகும். நானே சேர்த்து வைக்கிறேன் இப்படி கருத்தெல்லாம் அவர் சொன்னது உண்டு. திரு ராம்தாஸ் அத்வாலே பார்த்தீங்களா எவ்வளோ எல்லாரும் முகத்திலையும் எவ்வளோ மலர்ச்சி என்று. रामनाथ ठाकुर ராம்நாத் தாக்கூர் ஜேடியு கட்சியை சேர்ந்தவர். இவர் யார் அப்படின்னா சமீபத்தில் கற்பூரி தாக்கூருடைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாரத ரத்னா கொடுத்தது அவருடைய மகன் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இதுக்கு முன்னால பீகார் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் கற்பூரி. நிதிஷ்குமாருக்கெல்லாம் குருநாதர். ஸோ கற்பூரி தாக்கூரை வந்து மறந்துட்டாங்க எதிர்கட்சிகள்லாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி குற்றஞ்சாட்ட, ஜேடியு குற்றஞ்சாட்ட, கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது தான் ஜேடியு உள்ளவரத்துக்கான ஒரு ஃபேஸ் சேவராகவும் அதுக்கான ஒரு இன்சென்டிவாகவும் அமைந்தது. அந்த கற்பூரி தாக்கூர் யார் என்று தேசிய அளவில் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்க இவருடைய தந்தையார் தான் கற்பூரி தாக்கூர், பீகாருடைய முதலமைச்சராக ओबीसी मूवमेंट विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी भी व्यक्ति या व्यक्तियों இவருடைய தந்தைக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட அதற்கு பிறகுதான் நிதிஷ்குமார் அடுத்த நகர்வை மேற்கொண்டு பிஜேபி கூட்டணிக்கு மீண்டும் வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேடியுல லலன் சிங்க்கு கேபினட் அந்தஸ்து கூடிய அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இணையமைச்சர் பொறுப்பு கற்பூரி தாக்கூர் மகன் ராம்நாத் தாக்கூருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்நாத் தாக்கூர் ஐக்கிய ஜனதாதள கட்சியை சேர்ந்தவர், நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்தவர். திரு ராம்நாத் தாக்கூர் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு குடியரசுத் தலைவரிடம் வாழ்த்து பெறல நேர போயிட்டார். श्री नित्यानंद राय இவரும் பழைய முகம்தான். நித்யானந்த் இணையமைச்சராக இருந்தார். मैं नित्यानंद राय ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित இவரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2014-19 என்று தொடர்ந்து ஹேட்ரிக்காக ஜெயித்து வருபவர்.
मैं संघ के राज्य मंत्री के रूप में உய்ஜார்பூர் अपने தொகுதியை कर्तव्यों சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க சொன்னது போல உள்துறை இணை அமைச்சராக ஏற்கனவே இருந்தவர். அமித்ஷாட்ட ஒர்க் பண்ண है या पक्षपात பல நேரங்களில் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான பதிலாம் இவர் சொல்லுவார். ரொம்ப ஒரு திறம்பட பணியாற்றியக்கூடிய संविधान और நித்யானந்த ராய். பிகார் மாநிலத்தை சேர்ந்த मैं பாஜகவை சேர்ந்தவர், ईश्वर की शपथ உள்துறை இணையமைச்சர், அவுட் கோயிங் கவர்மெண்ட்ல புதிய அரசுல என்ன பொறுப்பை ஏற்க போகிறார் அப்படின்னு பட்டியல் வந்த பிறகுதான் தெரியும். अथवा பீகாருக்கும் ரொம்ப கணிசமான பிரதிநிதித்துவம் கொடுக்கறத பார்க்கின்றோம். காரணம், அடுத்த ஆண்டு இறுதியில பீகாரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அங்க அந்த கூட்டணி தொடர்வது, போன சட்டப்பேரவை தேர்தலில் ஓட்டு வாரிய சொன்னா வெறும் 12,000 ஓட்டுகள்ல अथवा தேஜஸ்வி யாதவ் ஆட்சியை கோட்டை விட்டார். ஜஸ்ட் 12,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு கூட்டணிக்கு இடையில. அதனால ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மத்திய ஆட்சி தொடர பிஜேபி ஜேடியு கூட்டணி அங்கே பர்ஃபார்ம் பண்ணணும். Yes. இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பீகார் வந்து ரொம்ப குரூஷியலான மாநிலம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் கூட அங்கே வந்து ஒரு பெரும்பான்மை அரசு ஒரு 5 வருஷம் தொடர்ந்துடும். ஆனால் பீகாரில் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அதுவும் இந்த அரசு தொடர்றதுக்கு ரொம்ப கேந்திரமாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோட கூட்டணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம் என்பதனால ஜத்தன் ராம் மாஞ்சி, லலன் சிங், ராம்நாத் தாக்கூர், இப்படி கிரிராஜ் சிங், இப்படி பல பீகார் முகங்களுக்கு மத்திய அமைச்சர் நிறைய இருக்காங்க இந்த தடவை இடம்பெறதை பார்க்கிறோம். श्रीमती अनुप्रिया पटेल அனுப்ரியா பட்டேல் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். அப்னா தல் அப்படிங்கிற கட்சியை 2014 இருந்து பிஜேபியோடு பிரயாணிக்கிறவர். ஒரு லாயல் அலையாக, 2 கான்ஸ்டிடியூன்ஸை போட்டா 2லுமே ஜெயிச்சிட்டார். ஒரு லாயல் அலையாக பிஜேபியோடு ஒரு நட்புறவில் இருந்து வருபவர், ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இணையமைச்சர் பொறுப்பை மீண்டும் பெறுகிறார். सत्यनिष्ठा से प्रतिज्ञान करती हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा அடிப்படையில் और ஒரு निष्ठा டீச்சர், இவங்க ஒரு சமூக ஆர்வலருங்கிற அடிப்படையில் அரசியலுக்கு வந்தவங்க. 2014 அமித்ஷா அங்கே சோஷியல் இன்ஜினியரிங் எல்லாம் செய்யும் பொழுது அந்த தேர்தலில் சகாவாக, பாஜகவுடைய சகாவாக இவருடைய அப்னா தல் இணைகிறது. அதுலேருந்து அவங்க கன்சிஸ்டண்டா அவங்களோட இருக்கிறாங்க. अंतःकरण से முக்கியமான இணையமைச்சர் பொறுப்புகள் அவருக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது. भय या ரொம்ப पक्षपात, சின்ன கட்சி. சின்ன கட்சி. अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगी. மிர்சாப்பூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக தொடர்ந்து தேர்வாராங்க. अनुप्रिया पटेल ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சராக, இணையமைச்சராக அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. राज्य मंत्री के रूप வர்த்தகத்துறையிலையும் கூட இணையமைச்சர் பொறுப்பில் அவர் இருந்திருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. अथवा मुझे ज्ञात होगा அப்னா தல் என்ற கட்சியுடைய தலைவி. या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம தமிழ்நாட்டுடைய குரலை கேட்கலாம். டாக்டர் எல் முருகனும் கூட இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். மத்திய இணையமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்க இருக்கிறார். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட श्री वी सोमन्ना ஜெயசங்கர், நிர்மலா சீதாராமனை தொடர்ந்து இணையமைச்சராக முருகன் இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்க இருக்கிறார். திரு சோமண்ணா. I, V. Somanna, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithful and consistently discharge my duty. கர்நாடகத்தை சேர்ந்தவர் இந்த வீரண்ண சோமண்ணா என்கின்றவர். அந்த மாநில அரசுகளில் அமைச்சராக இருந்திருப்பவர். தேசிய அரசியலில், அதுவும்
மத்திய அமைச்சரவையில் அவருடைய ஸ்டிண்ட் இது ஃப்ரெஷ் ஸ்டிண்ட் இது. கர்நாடகாவிலேருந்து அமைச்சராக இணை அமைச்சராக தேர்வாகி இருக்கிறார். பசவராஜ் பொம்மை அரசாங்கத்தில் அமைச்சராக அந்த மாநில அரசியலில் பணியாற்றி கர்நாடகாவும் கூட பாஜக வந்து 2019 ரிப்பீட் எதிர்பார்த்தது. அவ்வளவு மோசமான தோல்வி இல்லைனாலும் கூட, ஆனால் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுனாங்க, அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் சென்ற முறை வந்து 28க்கு 25 பிஜேபி ஜெயித்தது. அந்த விதமா இல்லைனாலும் நாட் பேட். இமீடியட்டா கர்நாடகாலேருந்து அவங்களுக்கு த்ரெட்ஸ் இல்லைல்ல பல மாநிலங்கள் போல. ஆமா, அந்த மாதிரி எந்த த்ரெட்டும். அங்கே ஒரு மாநில அரசு காங்கிரஸ் அரசு தான். ஸோ இம்மீடியட்டாக தேர்தல் இல்லை, அதுக்கு இன்னும் சில காலம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கேலண்டரில் பார்க்க வேண்டிய மகாராஷ்டிரா மாதிரி, ஹரியானா மாதிரி, பீகார் மாதிரி, டெல்லி மாதிரியான மாநிலங்கள் தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் பிஜேபிக்கு குரூஷியலான ஸ்டேட். கர்நாடகா எடியூரப்பாவுடைய சன்னுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு விஜயேந்திர எடியூரப்பா அந்த மாதிரி எதுவும் இல்லையே இப்போ வரைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.